இதை திசை திருப்ப பார்க்குறாங்களா சார் இப்போ இந்த விவகாரத்தை? கண்டிப்பாக பார்ப்பாங்கல்ல. அரசின் தோல்வி அப்படின்னு கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. அரசின் தோல்வினா மக்கள் எப்படி நம்புவாங்க? அரசின் தோல்வி எப்படி வரும்? அரசாங்கம் வந்து கட்டுப்பாடு தான் விதிச்சு, ஒரு நேரம் பண்ணக்கூடாது, இத்தனை டைம். இது நீதிமன்ற கட்டுப்பாடு. அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு போலீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பந்தோபஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பந்தோபஸ்துக்கு போனால் ஏன் போலீஸ் வந்து போலீஸ் அடக்குமுறையா? இதே மேடையில் பேசுகிற விஜய், காவல்துறையிலே உங்களை கைகளை கட்டி போட்டிருக்காங்களா, காவல்துறை எங்கப்பா காணப்பா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி யார் போய் அவங்களை காப்பாற்றுறா? போலீஸ் தரப்புல தான் போய் தூக்கிட்டு போகிறாங்க எல்லாரையும். அவங்க தான் முதலில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. போலீஸ் தான் அங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் ஆம்புலன்ஸ் வர சொல்கிறாங்க, மெடிக்கல் டீம் வர சொல்கிறாங்க, அவங்க தான் தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ ஒரு கூட்டத்தை, ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்தை ஒரு காவல்துறை எப்படி வந்து உணர்ச்சி மிகுந்த ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு ஆர்வ மிகுதியில் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை காவல்துறை இந்த இடத்துல கூட்டமாக இருக்கிறப்ப என்ன செய்யும்? எப்பயுமே கூட்டமாக இருக்கிறப்பல, ஒரு ஜாதி கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மத ரீதியான கூட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து போலீஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு மேலே விஷயங்களை செய்ய முடியாது, சென்சிட்டிவாகிடும். அந்த நேரங்களில் போலீஸ் என்ன செய்ய முடியுமோ அதான் செய்வாங்க. அப்போ பாதுகாப்புக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியுங்க. ஒரு அளவுக்கு மேலே கூட்டம் வந்தால் போலீஸ் என்ன செய்யும்? அங்கேருந்து பேசக்கூடிய தாவக நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய பைட்டே அதான் சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளே அதான் சொல்கிறாங்க. கூட்டம் அதிகமாகிடுச்சு, மூச்சு திணறல் ஏற்பட்டு